ஆசிரியர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு தமிழ்ல ஒரு முக்கியமான பகுதி, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம். இது ஈஸியா தான் இருக்கும். டோட்டலா 42 இருக்கு. பார்க்க தான் பெருசா இருக்க மாரி இருக்கு. ஒன்ஸ் நம்ம ஷார்ட்கட்டோட படிச்சிட்டோம்னா, ஈஸியாவே நமக்கு ஞாபகம் இருக்கும் எக்ஸாம்ல. இத ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான். இத வந்து அதிகமா மேத்ஸ் ஷீட்ல கேட்குறாங்க. கொஞ்சம் ஈஸியா கேட்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா, டைரக்ட்டாவே கேட்டுருவாங்க. இப்ப அப்படின்ற பொருள் எத தருது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா ஏதாவது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும் கேட்பாங்க. ஒண்ணு மேத்ஸ் ஷீட்ல வரும். இல்லன்னா ஏதாவது ஒண்ணு மட்டும் கேட்பாங்க. இந்த மாரி பேட்டர்ன்ல தான் கேட்டுட்ருக்காங்க. இப்ப நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழிய பத்தி டீட்டெயில் நமக்கு தெரியணும். சரிங்களா? இத நான் முன்னாடியே உங்களுக்கு தொகுத்து குடுத்துருக்கேன். தேர்வுக்கு மிக முக்கியமான பொதுவான தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமா எத்தன ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னா 42. தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 42. நெக்ஸ்ட்டு நெடில் எழுத்துக்கள். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலேயே 2 டைப் இருக்கு. என்னன்னா, நெடில் எழுத்துக்களும் இருக்கு, குறில் எழுத்துக்களும் இருக்கு. நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 40 இருக்கு. இந்த 42 எழுத்துக்கள்ல 40 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள். 2 எழுத்துக்கள் மட்டும் தான் குறில் எழுத்துக்கள். சரிங்களா? 2 எழுத்துக்கள் மட்டும் தான் குறில் எழுத்துக்கள். இது நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டது. என்னன்னா, குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை, அதாவது ஓரெழுத்து ஒரு மொழியில குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த எழுத்துக்கள் என்னன்னும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நோ, து. சரிங்களா? இந்த 2 எழுத்து மட்டும்தான் குறில் எழுத்துக்களாக வந்திருக்கு. கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி எப்படி வந்திருக்குன்னா, ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை, நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை, குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை, அந்த குறில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை சொன்னது யாரு, அதாவது இது தொகுத்து கொடுத்தது யாரு அப்படின்னு வந்திருக்கு. பவணந்தி முனிவர். அடுத்தது அதுதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நன்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண நூல் இருக்குது. சரிங்களா? தொல்காப்பியம் அப்படின்றதும் ஒரு இலக்கண நூலுங்களா? அதே மாதிரி நன்னூல். இப்போ தொல்காப்பியத்தை எழுதினது தொல்காப்பியர் பார்த்துருப்போம். அதே போல் நன்னூலை எழுதினது பவணந்தி முனிவர். நன்னூல் அப்படின்றது ஒரு இலக்கண நூல். சரிங்களா? இந்த இலக்கண நூலை எழுதினது யாருன்னா பவணந்தி முனிவர். இவர் தான் இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை பட்டியலிட்டிருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை தந்தது யாருன்னா பவணந்தி முனிவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசிலையுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சொல்கிறேன். இதை வந்து நான் புக்கில் இருக்க மாதிரி உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக கொடுக்கல, தொகுத்து கொடுத்துருக்கேன். எப்படின்னா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் வந்து 6 இருக்குது. அதுபோல் உயிர் எழுத்துக்கள் வரிசையில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு காவரிசையில் 4 இருக்குது. சரிங்களா? காவரிசையில் 4, சாவரிசையில் 4. இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். சரிங்களா? இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பசு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பசு எப்படி கத்தும்? அம்மா ஆ ஆன்னு கத்துமா? அது அம்மான்னு கத்தும். அப்போ பசு ஆ அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ ஆனா பசு கத்துறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆனா பசு. ஈ ஈனா கொடு. ஈனா கொடு. இது வந்து ஈகை. ஈகைனா கொடுத்தல், மற்றவங்களுக்கு கொடுத்தல் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ஈக்கு வந்து கொடுக்கு இருக்கு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஈக்கு கொடுக்கு இருக்கு. அப்போ ஈன்னு வந்துச்சுன்னா பறக்கிற பூச்சி ஈக்கு கொடு, கொடுக்கல கொடு அப்படின்றது வந்துடுதுங்களா? அப்போ ஈக்கு கொடுக்கு இருக்கு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ பசுனா ஆன்னு கத்தும், ஈனா அதுக்கு கொடுக்கு இருக்கு, இல்லை ஈகை. ஈகைனா கொடுத்தல் தான் வரும். சரிங்களா? ஊ ஊனா இறைச்சி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நமக்கு தெரியும் சங்க காலத்தில் ஊன் சோறு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஊன் சோறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கறி சோறு, அதாவது இறைச்சியை தான் சொல்லுவாங்க. அப்போ ஊ அப்படின்னா அது ஊன், அதை தான் குறிக்கும். சரிங்களா? ஊ அப்படின்னா ஊன்னா என்னது? இறைச்சி. அப்போ இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போ கறி சோறுனா இறைச்சி சோறு, அதை தான் ஊன் சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா, நீங்கள் ஏவுகணை கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஏவுகணை. ஏவுகணைனா என்ன சொல்லுவோம்? ராக்கெட்டை தானே ஏவுகணைன்னு சொல்லுவோம். அப்போ ஏவுதல் ஏ அப்படின்னு வந்ததுனாவே அது வந்து விரைவாக செலுத்துதல். ஏவு அப்படின்னா விரைவாக செலுத்துதலா? அப்போ ஏனாவே அம்பு அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம வந்து தமிழ் புக்கில் படிச்சிருந்துருப்போம். தமிழ் புக்கில்
ஏன்ற அந்த வார்த்தைக்கு ஒரு சூப்பரான மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏகலைவன், ஏவுதல் அப்படின்னாவே இந்த அம்பு விடுதல் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க கிராமர் பார்ட்டில். சரிங்களா? அப்போ ஏன்னா ஏவுகணை, அதாவது செலுத்துறதுக்கு எல்லாமே, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செலுத்துது இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ராக்கெட்டுக்கு ஏவுகணை, ஏவுதல் அப்படின்றத வந்து மீனிங்காக வச்சுருக்காங்க. அப்போ ஏ அப்படின்னா அம்பு, அம்பு விடு, அம்பு செலுத்து, இதுதான். சரிங்களா? அப்போ ஏ அப்படின்னா அம்பு. ஐ அப்படின்னா தலைவன், அது எல்லாருக்குமே தெரியும். ஐ அப்படின்னா தலைவன். ஐயா, அதனால தான் ஐயா அப்படின்ற அந்த பொருள் வந்துச்சு. ஐ அப்படின்னா தலைவன், பெரியவங்க. ஐன்ற மூவி கூட இருக்குது தெரியுங்களா? ஐன்னா தலைவனை குறிக்கும். சங்கரோட மூவி இருக்கும். ஐனா தலைவன். ஓ, ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த ஓ அப்படின்னா ஓடுகின்ற நீரை தாங்குற பலகை. சரிங்களா? அப்போ மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்றது ஓடுகின்ற நீரை தாங்கும் பலகைக்கு பேர் தான் மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓனா ஓடுகின்ற நீர் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓடுகின்ற நீரை தாங்குற பலகை, மதகு நீர் தாங்கும் பலகை. இப்போ அப்படியே கவனிங்க. ஆ அப்படின்னா பசு கத்துறது ஞாபகம் வரும். ஈனா ஈயோட கொடுக்கு இல்லை ஈகை. ஊ அப்படின்னா ஊன் சோறு, அதாவது ஊன்னா இறைச்சி. ஏனா ஏவுகணை, அம்பு விடுறது அப்படின்றது ஞாபகம் வரும். ஐ அப்படின்னா ஐயா, தலைவா அப்படின்னு மீனிங்கில் வந்துடும். ஓனா ஓடுகின்ற நீரை தாங்கும் பலகை அப்படின்றது மதகு நீர் தாங்கும் பலகை. இதில் இருக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்டிருந்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். காவரிசை பார்க்க போகிறோம். கானா காடு ஞாபகம் வருங்களா? கானா காடு அப்படின்னு ஞாபகம் வருமா? காடில் தானே சோலையெல்லாம் இருக்கும். பெரிய பெரிய சோலைகள்லாம் எங்கே இருக்கும்? காட்டில் தான் இருக்கும். அப்போ காடு, சோலை. கா சோலை, இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். காசோலை. இந்த இதை எடுத்துகிட்டு பாருங்கள். கான்னு வந்ததுனாவே காசோலை. காசோலை நமக்கு தெரியும் இல்லைங்களா? செக்குக்கு தமிழ், தூய தமிழில் காசோலைன்னு தானே சொல்லுவோம். அப்போ காசோலை அப்படின்னு வந்ததுன்னா காசோலை, ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு கூ பூமி. கூ பூமி. இங்கே கூ அப்படின்னா கூடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பூமி தான் நமக்கு ஒரு கூடு. சரிங்களா? இந்த பூமி தான் நமக்கு ஒரு கூடு. அந்த பூமிக்குள்ளே தான் நாம் இருக்கோம். அப்போ பூமினா கூ. அப்போ கூக்கு என்ன மீனிங் வரும்? பூமி. அப்படி இல்லை மேம், இது என்ன இப்படி இருக்குது, நான் வேறு மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் சொல்லுங்களேன் ஈஸியாக அப்படின்னா, பூமின்றத பூமிகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமிகான்றது ஒரு பொண்ணு, பூமிகா ஒரு கூமுட்டை. ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். யாராவது பூமிகா இருந்தீங்கன்னா முறைச்சி பார்க்காதீங்க. பூமிகா கூமுட்டை அப்படின்றத ஞாபகம் வச்சாலும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூடு, இந்த பூமி நமக்கான ஒரு கூடு, அந்த கூட்டுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கை ஒழுக்கம். கை ஒழுக்கம், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒழுக்கம் நிறைந்தவர்களை கையெடுத்து கும்பிட தோணும். சரிங்களா? இந்த உலகத்தில் ஒழுக்கமாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள பார்த்தாவே கையெடுத்து கும்பிட தோணும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கை அப்படின்னா ஒழுக்கம். நெக்ஸ்ட்டு கோனா அரசன். கோனா அரசன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த காலத்தில் கோயில்களை நிறைய கட்டினது அரசர்கள் தான். சரிங்களா? பெரிய பெரிய கோயில்கள் எல்லாத்தையுமே கட்டினது அரசர்கள் தான். நீங்கள் சின்ன கோவிலாக இருந்தாலும் உங்கள் ஊரில் இருக்க பழமையான சிவன் கோயிலை போய் பாருங்கள், அந்த கோயிலை கட்டினதும் ஏதாவது ஒரு ராஜாவாக தான் இருப்பாங்க. அப்போ கோனா கோவில் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அரசன். கோனா அரசன், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கோனா அரசன், ஞாபகம் வரலன்னா சொல்கிறேன். அப்போ கோவில்களை கட்டினது அரசன் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இப்போ 7 to 10 அப்படியே பார்த்துடலாமா? கானா காடு ஞாபகம் வரணும். அப்போ சோலை. கூனா கூடு, குருவி கூடு. குருவிக்கு எப்படி ஒரு கூடு ஒரு இருப்பிடமோ அது மாதிரி இந்த பூமி தான் நமக்கான கூடு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கை ஒழுக்கம். ஒழுக்கம் நிறைந்தவர்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணும். அரசன், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கோவில்களை கட்டினது அரசர் தான் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். நெக்ஸ்ட்டு சாவரிசை பார்க்கலாம். இப்போ 10 பார்த்துட்டோம், மீதி இருக்கிறது பார்ப்போம். சானா இறந்து போதல். இது நமக்கு பார்க்கக்குள்ளே தெரியுது இல்லைங்களா? சாதல் அப்படின்னு வந்ததுனாவே அது இறத்தல் அப்படின்னு தானே வரும். அப்போ சாதல்னா இறந்து போதல். அப்போ இறந்து போ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இகழ்ச்சி. இது உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரிஞ்சிடும். யாராவது ஒழுக்கமாக இல்லை
ஒரு நன்னடத்தை இல்லைன்னா அவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், சீ அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ சீனா அந்த இடத்துல இகழ்தல் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். நெக்ஸ்ட்டு சேனா உயர்வு, சே உயர்வு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சேர்ந்திருந்தா உயரலாம். அதாவது தனித்தனியாக பிரிஞ்சு ஒவ்வொரு வேலையை செஞ்சாங்கன்னா அந்த வேலை ரொம்ப நேரம் எடுக்கும், அந்த வேலையை சீக்கிரம் முடியாது. அதுவே சேர்ந்திருந்தால் உயரலாம், டக்குன்னு நான் கம்பெனியை உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்போ சேனா சேர்ந்திருத்தல், சேர்ந்திருத்தல் உயர்வு. சரிங்களா? சேர்ந்து உயரணும், எல்லாரும் இந்த உலகத்தில் சேர்ந்து உயரணும், யாரும் தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அப்படின்னா உயர்வு. சோனா மதில், அப்படின்னா மதில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படின்னா சோழன். சரிங்களா? சோழன், சோழர்களோட கோட்டையெல்லாம் எதனால ஆனது, மதில் சுவர்களால் ஆனது. சரிங்களா? அப்போ மதில், மதில், சோழர்களோட கோட்டை வந்து மதில் சுவரால் ஆனது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே லைனாக பார்ப்போம் சாவரிசையை. அப்படின்னா சாதல், இறந்து போ. சி அப்படின்னா இகழ்ச்சி. சேனா சேர்ந்து உயர்வோம், எல்லாரும் சேர்ந்து படிங்க, சேர்ந்து பாஸ் ஆகுங்க, சேர்ந்து டெட்டை கிளியர் பண்ணிவிட்டு சேர்ந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அப்படின்னா உயர்வு. சோனா மதில், சோழனோட கோட்டையை சுற்றி மதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தாவரிசையை பார்ப்போம். இருக்கிறதுலையே ஈஸியான வரிசை தாவரிசைன்னு சொல்லலாம். சரிங்களா? டைரெக்டாகவே மீனிங் இருக்குது. தா அப்படின்னா கொடு, தானா கொடு, நமக்கே தெரியும். தீனா நெருப்பு. நெக்ஸ்ட் தூனா தூய்மை. இந்த இருந்து பாருங்க ரைமிங்கா, தூய்மை. நெக்ஸ்ட் தேனா நம்ம அப்படின்னா தெய்வம் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? இதை அப்படியே தேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனா கடவுள். தேன்னு சொல்லிட்டு கடவுள் கொடுத்துக்கும் சான்ஸ் இருக்குது. பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்றதுல தேன் கொடுத்துட்டு கடவுள் கொடுத்துட்டாங்கன்னா தேனா நம்ம தெய்வம்னு தானே பார்த்தோம். அப்போ இது கரெக்டுன்னு தயவு செய்து போட்டுறாதீங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன், அப்படின்னா தான் கடவுள். சரிங்களா? அப்படின்னா தான் கடவுள், இல்லை தேவன் அப்படின்னு ஞாபகம் கூட வச்சுக்கோங்க. தேவன்னா கடவுளையும் குறிக்கும் இல்லைங்களா? அப்போ அப்படின்னா தெய்வம் இல்லை தேவன், கடவுள், அவங்கள குறிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தைனா தைத்தல். உங்களுக்கு நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில் எழுத்துக்கள், அது நோ து. மற்ற எந்த குறில் எழுத்துக்களை கொடுத்துருந்தாலும் தயவு செய்து போட்டுறாதீங்க. சரிங்களா? அப்போ தைனா தைத்தல், இது அப்படியே நமக்கு டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ மற்றது பார்ப்போம். அதாவது இன்னொரு டைம் இதை பார்த்துருவோம். தானா கொடு, தீனா நெருப்பு, தூ அப்படின்னா தூய்மை, அப்படின்னா தேவன் ஞாபகம் வச்சாலும் வச்சுக்கோங்க, இல்லை தெய்வம் எதுனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அப்படின்னா கடவுள். தைனா தைத்தல், தைத்தல். நெக்ஸ்ட் நாவரிசை. நாவு, இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நீ முன்னிலை ஒருமை, இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நேனா அன்பு, நேசம் வருங்களா? நேசத்துக்கு இன்னொரு மீனிங் என்ன, அன்பு தானே. அப்போ நேனா நேசம்னா அன்பு. நை அப்படின்னா இழிவுன்னு அர்த்தமா, நைனா இழிவு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், யாராவது நம்மக்கிட்ட சும்மா அவங்களோட ப்ராப்ளத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களோட பிரச்சனை மட்டுமே நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு எப்படி தோணும், டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, நைன்னு பேசிக்கிட்டே இருக்காத, கொஞ்சமாவது கேப் விடு அப்படின்னு கோவத்தில் சொல்லுவோமா. அப்போ நைனா இழிவு. சரிங்களா? நைனா இழிவு, ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். நை அப்படின்னா இழிவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோனா நோய் வந்ததுனாவே அங்கே வறுமை கண்டிப்பாக வரும். நோய் அப்படின்னா வறுமை. அப்போ நோனா வறுமை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோனா வறுமை. ஆனால் நோயின்றதை டைரெக்டாகவே வேற ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, அது ரெண்டும் உங்களுக்கு தெரியணும், நான் பின்னாடி சொல்கிறேன். நோ அப்படின்னா வறுமை. இப்போ இது ஃபுல்லாக பார்க்கலாம். நான் அப்படின்னா நாவு, நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை, நேனா நேசம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அன்பு வந்துடும். நைனா இழிவு, நோனா வறுமை. நெக்ஸ்ட்டு பாவரிசை பார்க்கலாம். பானா உங்களுக்கே தெரியும், பானா பாடல், செய்யுள் பா அருட்பா அப்படிலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அப்போ பானா பாடல். பூனா மலர், அது உங்களுக்கு தெரியும். பூனா மலர், இது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பேனா மேகம்,
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பேய் மேகம், பேய் மாதிரி மழை பெய்யுது, பேய் மேகம் வந்துச்சுன்னா மழை சரியாக பெய்யும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ பேனா மேகம், பேய் மழை பெய்ய போகுதுன்னா அங்கே கருமேகம் நிறையா வந்திருக்கு. அப்போ பேனா பேய் மேகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேய் மேகம், மழை பெய்ய போகுது, பே அப்படின்னா மேகம். நெக்ஸ்ட்டு பானா பாடல், பூனா மலர், பேனா மேகம். பைனா இளமை, பைனா இளமை. இது ரைமிங்காகவே வருது பாருங்கள். பை மை அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ரைமிங்காக வருது இல்லைங்களா? ஈஸியாக போட்டுடலாம். பைனா இளமை. போனா செல், இது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு மாவரிசை. மாவரிசையில் மானா மாமரம். இதில் இன்னொன்று உங்களுக்கு தெரியணும், மா அப்படின்னா விலங்கையும் குறிப்பிடுவாங்க சரிங்களா? மானா விலங்கும் வரும். மாவுக்கு நிறைய இருக்குது, பட் இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மானா மாமரம், இன்னொன்று விலங்கு, இதுவும் கேட்டிருக்காங்க. மாமரம் கொடுக்காம மாக்கு இன்னொன்று கேட்டு அது என்னவா வரும்? விலங்குல வரும் சரிங்களா? மானா விலங்கு. மீனா வான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மீ வான். மீன்ற எழுத்தில் ஒரு சொல்லுங்கள், ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்னா நமக்கு டக்குன்னு என்ன வரும்? மீன் அப்படின்னு தானே சொல்லுவோம், மீன். அப்போ இங்கே பாருங்கள், மீ வான், இந்த வாவை எடுத்துருங்க, மீன் டக்குன்னு இருக்குங்களா? அப்போ இந்த வாவை எடுத்துட்டா மீன் அப்படின்றது அப்படியே வரும். அப்போ மீன் வான். மீ அப்படின்னாவே நமக்கு மீன் ஞாபகம் வரும், மீன் வான். அப்போ மீனா வானுன்னு அர்த்தம் சரிங்களா? வானம் அதுதான். நெக்ஸ்ட்டு மூனா மூப்பு. இது ரைமிங்காகவே நமக்கு வந்துடும், மூனா மூப்பு. நெக்ஸ்ட்டு மேனா அன்பு, மேனா அன்பு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மேன்மையானவங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பு செலுத்துவாங்க, மேன்மையானவங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பு செலுத்துவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எக்ஸாமுக்கு எப்படி ஞாபகம் வச்சு படித்தேன்னா, மே மந்த்து பிறந்தவங்கெல்லாம் ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு படித்தேன். ஏன்னா நான் மே மந்த்து தான், அதனால் மே மந்த்து பிறந்தவங்களாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நீங்கள் மேன்மையானவங்க அன்பாக இருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா யாராவது மே மந்த்து, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது மே மந்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க அன்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனா அஞ்சனம். இது தெரியும் இல்லைங்களா? கண்ணுக்கு மை வைப்பாங்க இல்லைங்களா? அதை வந்து அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? நெக்ஸ்ட்டு மோனா முகத்தல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஆக்சுவலாக அந்த முகத்தல் அப்படின்றதுக்கு மோத்தல்னால் என்னதான்? முகர்தல், நுகர்தல் அப்படி தான் மீனிங் வரும் சரிங்களா? அப்போ மோனா முகத்தல், மோத்தல் முகர்தல், முகத்தல் இதெல்லாம் ஒரே மீனிங் தான். அப்போ மோ அப்படின்னா முகத்தல். இப்போ மா அப்படின்னா மாமரம், மீ அப்படின்னா மீனை ஞாபகம் வச்சுக்கோங்க, வான், மீனா வான். மூ அப்படின்னா மூப்பு, மேனா மேன்மையானவங்க அன்பாக இருப்பாங்க, மை அப்படின்னா அஞ்சனம், அஞ்சனம்னா கண்மை. நெக்ஸ்ட்டு மோனா முகத்தல் சரிங்களா? மோத்தல் முகத்தல் அப்படின்றது ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு யானா அகலம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? யானாவே நம்ம யானையை தானே சொல்லுவோம். அப்போ யா அப்படின்னா யானை. யானை எப்படி இருக்கும்? நல்லா பெருசாக அகலமாக இருக்கும். இருக்கிற உயிரினங்களே மிகப்பெரிய விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் யானை தானே சொல்லுவோம். அப்போ யானை தான் நல்லா அகலமாக பெருசாக இருக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வா வரிசை. வா அப்படின்னா அழைத்தல், வி அப்படின்னா மலர். நீங்கள் மலரின் பருவங்கள் 7 அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? இந்த வி அப்படின்றது மலரோட ஒரு பருவத்தை குறிக்கும். அதாவது மலர் வந்து வாடின நிலையை நம்ம வி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வீனா மலர் சரிங்களா? வீனா மலர். வை அப்படின்னா புல், மாட்டுக்கு புல்லு கட்ட வையி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வைனா புல், வைக்கோல் புல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வவ்னா கவர். இந்த இடத்துல வவ்னா கவர்னா நம்ம பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லைங்களா? அது கிடையாது, கவர்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது வவ்வுதல், கவர்தல்னா திருடுதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? அப்போ வவ்னா கவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸ்ட்ரீட்டில் நம்ம நைட்டில் தனியாக போனோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக் ஏதாவது எடுத்துகிட்டு போனால் நாய் என்ன பண்ணும்? அந்த கவரை பிடிக்கிறதுக்கு வருமா? வவ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வவ்வுன்னு அந்த கவரை
பறிக்கிறதுக்கு வரும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வவ் கவர்ன்றது நம்ம யோசிக்காத ஒரு விஷயமா இருக்கும். புதுசாக ஒரு எழுத்து ஒரு மொழி படிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா வவ்வுனா கவர் வருமா அப்படின்ற மாதிரி தோணும் எக்ஸாமில். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ வவ் வவ் டாகை ஞாபகம் வச்சுக்கோங்க. வவ் வவ் அப்படின்னு சொல்லிட்டு கவரை பார்த்தாவே டாக் பின்னாடி வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கவர்தல்னா திருடுதல் அர்த்தம். அப்போ வவ் அப்படின்னா வவ்வுதல், திருடுதல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, நோ அப்படின்னா நோய். சரிங்களா? நோ அப்படின்னா நோயின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருப்போம். நோ நோ நோனா வறுமை அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? நோனா வறுமை. அப்போ நோ அப்படின்னா நோய், நோ அப்படின்னா வறுமை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஏன்னா இது அப்படியே கேட்பாங்க. இந்த நோ நோ இதில் நீங்கள் உங்களை வந்து குழப்புற மாதிரி கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குறில் எழுத்து அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த நோவையும் தூவையும் இங்கே நான் தனியாக கொடுத்துருக்கேன். நோ அப்படின்னா நோய். அப்போ நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான், நோய் வந்ததும் அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நோ அப்படின்னா நோய், நோய் வந்ததுனால நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான். இங்கே நோ அப்படின்னா வறுமை. இங்கேயும் நான் உங்களுக்கு நோயின்னு தான் சொல்லியிருப்பேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அப்போ அங்கே டைரெக்டாக நோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ நோய் வந்தது அப்படின்னா காசு நிறைய செலவாகும், அப்போ வறுமை வரும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நோ அப்படின்னா வறுமை, நோ அப்படின்னு சின்ன நோ மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அது நோய் அப்படின்றத குறிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான், இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தூனா உன். இதுவுமே நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஊ அப்படின்னு கொடுத்துட்டு உன்னுன்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து தப்பு. ஊ அப்படின்னா நம்ம ஊன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஊன் அப்படின்னா இறைச்சி, ஊன் சோறு இறைச்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ ஊ அப்படின்னா இறைச்சின்னு அர்த்தம் வரும். தூ அப்படின்னா தான் உன் அப்படின்றத குறிக்கும். சரிங்களா? தூ அப்படின்னா அது உன் அப்படின்றத குறிக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா ஸ்கூல் கிளம்பும் போது சரியாக சாப்பிடல, சீக்கிரம் சாப்பிட்லன்னா தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க, சும்மா சும்மா திட்டுற மாதிரி, துப்பு கட்டவனே சீக்கிரம் சாப்பிட்றா, ஸ்கூல் பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். அப்போ துப்பு கட்டவனே சாப்பிட்றா, உண்ணுடா. அப்போ தூ அப்படின்னா உன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊன் ஊ அப்படின்னா இறைச்சி, தூ அப்படின்னா உன். இதை 4 மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோ அப்படின்னா நோய், நோ அப்படின்னா வறுமை, ஊ அப்படின்னா இறைச்சி, தூ அப்படின்னா உன். இது உங்களுக்கு குழப்பறக்கூடிய இடம். சரிங்களா? அதனால தான் நான் இங்கே தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லணும். உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் ஒன்று வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து சண்டே ஈவினிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அது நம்ம வந்து மண்டே டெஸ்ட் எழுதலாம். ஏன்னா நம்ம டெஸ்ட் எழுத போகிறது ஓஎம்ஆர் ஷீட்டில் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை மட்டும் தயவு செய்து எல்லாரும் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. டெஸ்ட் எழுதக்குள்ளே நம்மளோட டெஸ்ட் நோட்டில் எழுத வேணாம். ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு இல்லைங்களா? ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதுங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ண முடியலன்னா அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? நாளைக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் மார்னிங்கே. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடல் டெஸ்ட் எழுதுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மண்டே ஈவினிங் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சிடுறேன். சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, மேம் டெஸ்ட் எப்படி இருக்கும், டெஸ்ட்டு நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அஸ் யூஷுவல் நம்ம சேனல்லையே கொஷின்ஸ்லாம் வரும். அதாவது நம்ம டெஸ்ட்டு எப்படி வைப்போம் ரெகுலராக, அதே போல் சேனல்லேயே நான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுப்பேன். நீங்கள் நம்ம டெஸ்ட் நோட்டுக்கு பதிலாக ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஆன்சர் டிக் பண்ண போகிறீங்க. சரிங்களா? டிக் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ண போகிறீங்க. சரிங்களா? தயவுசெய்து ஓஎம்ஆர் ஷீட்டில் யாருமே டிக் பண்ணாதீங்க. எக்ஸாமில் எப்படி ஷேர் பண்ணுவீங்களோ அதே போலவே ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? நாளைக்கு இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து ஹைப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.